இங்க ஒரு பொண்ணு வக்கீலா இருக்கா. அவளுக்கு வர்ற எல்லா கேஸ்லயும் அவ தோத்துட்டே போறா. அப்போ அவங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அவங்க அப்பாவும் ஒரு பெரிய வக்கீல் தான். அதனால அவங்க அப்பா, நீ ஒரு 10 கேஸ்ல ஜெயிச்சு காட்டுன்னு அவகிட்ட சவால் விடுறாரு. இவளும் வழக்கம் போல கோர்ட்டுக்கு போறா. போற வழியில அந்த கோர்ட்ல வேலை பார்க்கிற டைப்ரைட்டர் கிட்ட, எனக்கு இந்த கேஸ்ல ஜெயிக்க உதவி பண்ணுங்கன்னு கேக்குறா. அவங்களும், ஒரு மாசத்துக்கு 20,000 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வக்கீலும் அவங்க சொன்ன டீலுக்கு ஓகே சொல்லி ஒத்துக்குறா. அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் தொடர்ந்து அவளுக்கு வர்ற எல்லா கேஸ்லையும் ஜெயிக்கிறா. அப்படியே தொடர்ந்து ஒரு 9 கேஸ்ல அவ சூப்பரா ஜெயிச்சு தன் திறமையை காட்டுறா. அப்போ திடீர்னு நியூஸ்ல ஒரு ஏமசான நபர் தற்கொலை சூசைட் பண்ணிக்கிட்டதா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. இந்த கேஸை தான் அவங்க அப்பா வாதாடுறதுக்காக எடுத்திருப்பாரு. ஆனா இவளும் அந்த கேஸை தான் வாதாடணும்னு ஆசைப்பட்டு எடுத்திருப்பா. அதனால அவங்க அப்பா, இந்த கேஸை நீ எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இவ, என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும், நீங்க சொன்ன மாதிரி 10வது கேஸ்லையும் ஜெயிப்பேன்னு சவால் விடுறா. அப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கலாமா?